தமிழ் குடி தாங்கிக்கு இவருக்கு என்ன சம்பந்தங்குது எல்லாம் தெரியாது. தமிழ் குடி தாங்கி அந்த ஊருக்கே போனவன போலீஸ் பிடிச்சான். அந்த பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணது எல்லாம் செஞ்சது காவல்துறை தான். அப்பெல்லாம் இவன் மண்டையன் தான் கூப்பிடுவாங்க ராமதாஸ். கேட்டாங்க அவரு என்ன பொழுது அறிக்கை விட்டு அறிக்கை என்ற பேர்ல டெய்லி அக்கப்போர் பண்ணிட்டு இருக்காரு. மாநாட்டு கூட என்ன பண்ணீங்க? பெரிய வேலை பண்ணீங்க. என்ன வேலை? எல்லா கட்சிக்காரங்க கொடுத்தீங்க. ஒரு கட்சிக்காரனாவது வந்தானா? எல்லா ஜாதிக்காரனும் கொடுத்தீங்க. ஏதாவது வந்தாங்களா? அந்த பனையூர் அலுவலகம் வந்து எவ்வளவு ரூபாய்? 100 கோடி ரூபாய். சென்ற ஆண்டு மார்ச் மாதம் தான் பதிவு பண்ணிருக்கீங்க. எது வந்து 23 கோடி. யார் பேர்ல? சௌமியா பேர்ல. இந்த மாதிரி வேலையே போல எந்த இடத்துலயும் செய்யல. உங்களுக்கு எப்படிங்க பணம் வருது? ராமதாஸ் வந்து என்ன வந்து இருளரு, அவர் வந்து பழைய சர்டிபிகேட்ல படிச்சிருக்கிறாரு, அதனால அவர் வேலையை எடுத்துட்டாங்க, வேலையே செய்யல, முடங்கி போயிருக்கும் போது இந்த சமுதாயம் பெருசா இருக்குது, இதை சொல்லி நாம ஏதாவது துட்டு சம்பாதிக்கலான்னு சத்தியம் சொன்னா ஊரு கேட்பான்ல, அதனால சத்தியம் 5 சத்தியம் வந்து பதிவு பண்ணப்பட்ட இன்னொரு கட்சி ஒண்ணுக்கு சின்னமே கிடையாது. இப்ப வந்து ரொம்ப வேகமா சார் பணம் வச்சிருக்கா சார், பைத்தியக்காரனை சுத்தி 10 பேரு, பணக்காரனை சுத்தி 10 பேருக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு கட்சி வச்சுக்கினேன் இந்த ஏஜென்ட்டுங்களை வச்சு ஏதோ வேலை பார்த்துன்னு இருக்காங்க. பணம் இருந்தாலும் அவர் எங்க வெளியே கொடுக்குற மாதிரி தெரியலையே. அவர் எங்க கொடுப்பாரு? வர்றவங்க கிட்ட தானே வாங்குவாரு. யூ தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா பரபரப்பாக ஒரு வடக்கு தமிழ்நாட்டிலிருந்து அப்பப்போ வந்துட்டு இருக்குது. அந்த பரபரப்புக்கு ஏற்றபடி அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு தமிழகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர், நம்பகத்தன்மை உள்ள நபர் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயா ராமமூர்த்தி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க. ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்க? 11:30 மணி ஆச்சு, இப்ப டைம் 11:30. என்ன பண்ண முடியும்? நீ என்ன கைது பண்ணிப்பார் அப்படின்னு தானே பேசுற. யாரு? ஜெயலலிதா பேசணும்னு அவங்க கைது பண்ணி டவுன் பஸ்ல ஏத்தி இதுல கொண்டு போய் போட்டாங்க. எங்க? திருச்சி ஜெயில. திருச்சி ஜெயில போட்ட உடனே அந்த ராமதாஸனுடைய ஒய்ஃபு சரஸ்வதி இதுக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும். அம்மா தாயே, நான் மடிப்பிச்சை கேட்கிறேன். என் கணவருக்கு நிறைய நோய் இருக்குது, நோயினால பாதிக்கப்பட்டிருக்காரு, உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார், நீங்க ஏதாவது ஒத்தாசை பண்ண மடிப்பீச்சை போடுங்கன்னு உடனே அந்த அம்மா இந்த லெட்டர் வாங்கி சட்டமன்றத்துல பேசி இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு காரி துப்பி அப்புறம் வெளியே விட்டாங்க. இவர் வந்து போராளியா? சரி, ஓகே. நீங்க இப்ப சொல்ல வந்தீங்க தமிழ் குடி தாங்கி. தமிழ் குடி தாங்கிக்கு இவருக்கு என்ன சம்பந்தங்குது எல்லாம் தெரியாது. தமிழ் குடி தாங்கி அந்த ஊருக்கே போனவன போலீஸ் பிடிச்சான். அந்த பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணது எல்லாம் செஞ்சது காவல்துறை தான். நீ அங்க போன நான் தான் அப்படியே அழுவி போச்சான் தோல்ல என்ன கதை பேசுறாங்க அந்த மாதிரி. இப்ப கூட அந்த அருள்மொழின்னு அந்த தலைவர் பேசணும்ல, துப்பாக்கியால சுட்ட உடனே ஐயோன்னு எவனும் சாவல, ஐயா வாழ்கன்னு சொல்லிட்டு எவனா சொல்லுவானா? அப்பெல்லாம் இவன் மண்டையன் தான் கூப்பிடுவாங்க ராமதாஸ். 1988 87 ராமதாஸ் எல்லாம் ஊர்க்காரங்கள, அவரு தலையில ஒரு முடியும் இருக்காதுன்னா மண்டையனை பார்த்துட்டு வரணும் உள்ளபடி அங்க அப்படிதான் பேசுவாங்க. அவன் வந்து ஐயா வாயிட்டான். எந்த காலத்துல ஐயா நான் சொல்லுங்க, ஏதாவது ஒரு இது பெரிய ஐயா கொய்யா அது என்ன? சரி, அதெல்லாம் வந்து தப்பு சார். இந்த மாதிரி வந்து ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசுறது செய்யறது எதுவுமே. ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னார் பாருங்க, அவரு அறிக்கையில விடுறாரு உங்களை பத்தி இது பண்றாருன்னா அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ ஆமா கேட்டாங்க அவர் என்ன பொழுது அறிக்கை விட்டு அறிக்கை என்ற பேர்ல டெய்லி அக்கப்போர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வேற வேலை இல்லை, வேலை வெட்டி இல்லாத செய்வார்னு சொல்லிட்டு போனாரு. அதுதான் நாங்களும் சொல்றோம். சோ இப்போ வந்து நீங்க பாருங்க, இந்த சமுதாயத்துக்கு இவர் என்ன ஒரு சின்ன துரும்பியாவது உள்ளபடியா தூக்கி போட்டிருக்காரா? இந்த இதுக்கு வந்து ஏதாவது பண்ணிருக்காரா? நீங்க வந்து எல்லாருக்குமான சமூகங்களினுடைய கூட்டமைப்புன்னு நடத்துற இயக்கங்களின் கூட்டமைப்பு, அதுல யாரு கிடையாது? எஸ்சி கிடையாது, எஸ்டி கிடையாது. அப்ப நீ ஒரு தமிழாலா? தமிழ் இல்ல, ஒரு நலன் சார்ந்தாலா? எவ்வளவு? எஸ்சியில வந்து 76 ஜாதிக்குது, எஸ்டியில 37 ஜாதிக்குது. அவ்வளவு ஜாதி இல்லாம இவரு தமிழுக்காக பாடுபடுறவரான். அவங்க எல்லாமே எப்படி பாட பூர்வீக குடிகள் அது மாதிரி எல்லாம் பண்ணுவா மாதிரி, அவன் என்ன நேரத்துக்கு ஒண்ணு பேசுவா மாதிரி. இந்த மாநாட்டு கூட என்ன பண்ணீங்க? பெரிய வேலை பண்ணீங்க. என்ன வேலை? எல்லா கட்சிக்காரங்க கொடுத்தீங்க. ஒரு கட்சிக்காரனாவது வந்தானா? எல்லா ஜாதிக்காரனும் கொடுத்தீங்க. ஏதாவது வந்தாங்களா? ஊர்ல வந்து இளைஞருக்கு வழிகாட்ட போறேன்னு சொல்லி கூட்டீங்க. இத்தனை வருஷம் இல்ல,
தெரியலையே அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஊர்ல கிராமங்கள்ல இருக்கிற இளைஞர்களை வந்து காசு கொடுத்து உற்சாக பானம் கொடுத்து உணவு கொடுத்து அப்புறம் வந்து மாப்பிள்ள மாதிரி கார்ல ஏறான்னு சொல்லி ஏத்தி இங்க கொண்டு வந்து ஒரு பனியனை ஒண்ணு கொடுத்து ஊரு உத வாங்குறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து வந்து இழுத்துட்டு வந்து அங்க கொண்டு போய் இறக்குனீங்க. அதுல வந்து என்ன பேசுனீங்க, இளைஞருக்கு என்ன வழிகாட்டுனீங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இவங்க குடும்பம் வந்து சகிதமா அந்த இளைஞர் விழாவில வந்து யாரு அன்புமணி குடும்பம் தான் வந்து அங்க வந்து விழா எடுத்தது. 25 பேர் செத்து போனாங்களே, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது உட்கார வச்சிங்களா, கூப்பிட்டீங்களா, இல்ல இதுவரையிலும் உதவி செஞ்சீங்களா? இல்ல. அதுல இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா, இவங்க நான் 25 பேர் நான் சொன்னது மேடையில பேசுறாங்க. ஆனா 25 பேரு யாரு அன்புமணி பேசினா, ராமதாஸ் 2 பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கினாரு. ஆனா காடுவெட்டி குரு அவ்வளவு இதா பண்ணிட்டு இருந்தவர், காடுவெட்டி குரு பத்தி பேசினவர், காடுவெட்டி குருவோட ஃபேமிலி வந்திருந்ததா? வரலங்க, அதை தான் சொல்றேன். காடுவெட்டி குரு வந்து என்னன்னா தியாகி. நான் சொன்ன இந்த 25 தியாகிகள் குடும்பமும் ராமதாஸை போய் பார்த்து ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா, நாங்க வறுமையில இருக்கிறோம், ஏரி வேலைக்கு கூலி வேலைக்கு தான் போறோம், எங்களுக்கு கொடுத்த காசு கூட நீங்க வாங்கி வந்துட்டீங்க, நான் 5 லட்சமா தரேன்னு போய் கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன, தாலி எடுத்த முண்டச்சிங்கன்னா வராதிங்க ஓடி போங்கன்ட்டாரு. அதுதான் தியாகிகள். அந்த தியாகிகளுக்கு வந்து எதுவுமே செய்யல. இவர் வந்து காடுவெட்டி குரு வந்து 26வது தியாகியா சேர்த்து அவருக்கு வச்சிருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்க? ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. சோ இது ஒண்ணும் இல்லாம அவங்க குடும்பம் காடுவெட்டி குறி இறந்து போறவன எல்லாம் வராங்க. அவங்க வச்சிருந்த வண்டி வாகனங்கள்லாம் என்ன நடக்குது, எடுத்துன்னு வந்துடுறீங்க, வாடகை கொடுக்காம அதுக்கப்புறம் வந்து டியூ கட்ட முடியாம போனதா தூக்கின்னு போயிட்டாங்க. சோ அப்படி தூக்கின்னு போன பிறகு அந்த குடும்பமே வந்து கதறுது. யார்கிட்ட? ராமதாஸ் கிட்ட. எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், எங்க அப்பா இல்ல, எங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லும்போது ராமதாஸ் வீட்டுக்கு வெளியே வந்து தென்னை மரத்தை காமிக்கிறாரு. இதுல இருக்கிற மட்டை தேங்காய் தான் நானே சாப்பிட்டுக்கிறேன், உங்க வேலையை பார்த்து கிளம்புங்கன்னு சொல்றேன். தைலாபுரத்தில் இருக்கிறது. ஆமா, அந்த தைலாபுரம் இடமே வந்து முதல்ல எப்படி ஏதோ ஒரு வேற வழியில வாங்கினதுன்னு வேற சொல்றாங்களே. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எது என்னத்த சொல்றது, சரி ஏதோ வாங்கினாங்க. அதாவது வந்து இவங்க எல்லாம் அபகரிப்பு, அப்புறம் மிரட்டுறது, இந்த நான் கூலி படம் வச்சுட்டு இருக்கிறது, கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவ்வளவுதான், ஒண்ணு கட்டவே இல்லையா, உக்கம் சந்தை கிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த காலத்துல 80,000 கொஞ்சம் இடம் தான், அந்த இடத்துக்கு ஒன்னும் காசும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. அதெல்லாம் வேற வேற கதை. இப்ப நாம வந்து சார் இந்த பண்ணையபுரத்துல இருக்குதுல்ல பனையூர், இந்த பனையூர்ல இருக்கிற இடத்த வந்து நான் வந்து அப்பயே கலாட்டா பண்ணிட்டு, நான் பனையூர்ல அலுவலகம் வச்சிருக்கேன், யார் வேணாலும் வாங்கன்னு சொன்னீங்கல்ல. அந்த பனையூர் அலுவலகம் வந்து எவ்வளவு ரூபாய்? 100 கோடி ரூபாய் சென்ற ஆண்டு மார்ச் மாதம் தான் பதிவு பண்ணிருக்கீங்க. எது வந்து 23 கோடி யார் பேர்ல? சௌமியா பேர்ல. அதுக்கப்புறம் இந்த கார் பார்க்கிங் எல்லாம் வந்தா நிறுத்தது, கார் பார்க்கிங் லாட்டுக்கும் அது இதுக்கும், அது வந்து சௌமியாவுடைய அப்பா கிருஷ்ணசாமி பேர்ல பதிவு பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு ரூபாய்னா அது வந்து 7 கோடி ரூபாய் தான். ஆனா 25 கோடி ரூபாய் அது 7 கோடின்னு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வேலையே போல எந்த இடத்துலயும் செய்யல, உங்களுக்கு எப்படிங்க பணம் வருது? சோ இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இந்த ஏதோ சமுதாயத்துக்கு நாங்க தான் வேலை செய்யறோம், ஐயா தான் கொய்யா கொடுப்பாரு, நீங்க எல்லாம் வாங்க. சார் எவ்வளவு நாள் சார் ஏமாத்த முடியும்? இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவங்க இருள பசங்க. ராமதாஸ் வந்து என்ன வந்து இருளரு, அவர் வந்து பழைய சர்டிபிகேட்ல படிச்சிருக்கிறாரு, அதனால அவர் வேலையை எடுத்துட்டாங்க, வேலையே செய்யல, முடங்கி போயிருக்கும் போது இந்த சமுதாயம் பெருசா இருக்குது, இத சொல்லி நாம ஏதாவது துட்டு சம்பாதிக்கலான்னு சத்தியம் சொன்னா ஊரு கேட்பான்ல, அதனால சத்தியம் 5 சத்தியம். எந்த காலத்துல நான் பதவிக்கு வர மாட்டேன், எந்த காலத்தில நான் வந்து வாரிசுகளை கொண்டாட மாட்டேன், எந்த காலத்திலயும் வந்து ஜனாதிபதியை இது பிரதம மந்திரி பதவி கொடுத்தா கூட கால் தூசா நினைப்பேன். அதுக்கப்புறம் 1000 கோடி ரூபாய் சுவிஸ் வங்கியில போட்டா கூட எவ்வளவு பேராசை பாருங்க, அதெல்லாம் போட்டா கூட நான் இந்த வந்து நான் ஏத்துக்க மாட்டேன், சமுதாய வேலை செய்யும் அப்படின்னு ஒரு இருளர் இந்த இவங்களை வந்து பாட்டாரின்ற பள்ளி பசங்களை வந்து ஏமாத்தினாரு சத்தியம் போட்டு. அதுதான் இன்னும் ஏமாந்து கொண்டு இருக்கிறது. இப்பதான் வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. இப்ப நான் தான் அதை கொண்டு நான் 70 புத்தகம் எழுதியிருக்கேன் சார். 70 புத்தகம் எதை பத்தி? நம்மளுடைய முன்னோர்கள் 1882 இருந்து அப்ப யாரெல்லாம் தலைவரா இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, சமுதாயத்துக்கு உழைத்தாங்க, பல்வேறு கட்ட தலைவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி பண்ண. நீ யாரையாவது பண்ணிருக்கியா? ஒன்ன தவிர யாரும் கிடையாது, எல்லாம் இவர் தான். இப்ப குலதெய்வம் சொல்லிட்டு இவரே சொல்லி குலதெய்வம் எல்லாம் நீங்க குலதெய்வம் கடவுள்ன்றங்க. குலதெய்வம் கூப்பிட்டு அவனுக்கு கும்மி அடிக்க வரலையே. 220 பேர்ல 6 மாவட்ட செயலாளர், 7 மாவட்ட தலைவர், அவ்வளவுதானே. 13 பேர் வந்திருக்கு. வந்துட்டு உக்காந்துட்டு போனீங்க. அதுல வேற கேட்கிறார்,
ஏன் இவங்களுக்கெல்லாம் வரலையே? அன்புமணி சொல்லிட்டோங்க, ஆனா அவர் வருவாரு, வந்துக்கணும் இருக்கலாம். சரி, அடுத்த பாயிண்ட், நாங்க வந்து எத்தனை பேர் ஜெயிப்பீங்க? நாங்க 60 பேர் போட்டிடுவோம், 50 பேர் படுத்துக்குனே செய்கிற வித்தை என்கிட்ட இருக்குது. எவ்வளவு பெரிய வித்தைக்காரன் பாரு, ஊர்த்தாலி ஆத்தவன் இவன் எவன் வந்து சார் ஓட்டு போடுவான்? சரி, ஊடு கொளுத்துறவன் இவன் வந்து ஒரு ஆளு. சரி, ஓகே, அப்போ வந்து 40 பேரை கன்ஃபார்மா நாங்க ஜெயிச்சிருவோம். நீ ஜெய். ஏற்கனவே என்ன நிலைமை, முதல்ல பானை சின்னத்துல நின்னீங்க, அப்புறம் வந்து எந்த சின்னத்துல, யானை சின்னத்துல நின்னீங்க. அப்ப 4 பேர் தனியா நிற்கும் போது பானை போய் யானை வந்தது டும், யானை போய் மாம்பழம் வந்தது டும். மாம்பழமே இப்ப இல்லையா? உனக்கு கட்சியே கிடையாது, உனக்கு ரெகக்னைஸ்ட் இதுல எடுத்துட்டாங்க. நீங்க வந்து பதிவு பண்ணப்பட்ட இன்னொரு கட்சி, உனக்கு சின்னமே கிடையாது. இந்த கட்சி வந்து கழுத தேஞ்சி கட்டரும்பாய் ஒண்ணும் இல்லாம நிலைமைக்கு எட்டி விட்ட பிறகு இப்ப வந்து ரொம்ப வேகமா சார் பணம் வச்சிருக்கேன் சார், பைத்தியக்காரனை சுத்தி 10 பேரு, பணக்காரனை சுத்தி 10 பேருக்கு ஒரு டுபாக்கு ஒரு கட்சி வச்சுக்கினே இந்த ஏஜென்ட்டுங்களை வச்சு ஏதோ வேலை பார்த்துன்னு இருக்கு. அவங்ககிட்ட பணம் இருக்குது, சுத்தின்னு இருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர அங்க என்ன இருக்குது? பணம் இருந்தாலும் அவர் எங்க வெளியே கொடுக்குற மாதிரி தெரியலையே. அவர் வச்சுன்னு இருக்கிறாருன்னா பார்த்தவொன்னே அங்க பணம் இருக்குதுன்னு வரவங்க இருக்காங்கல்ல, அவர் எங்க கொடுப்பாரு? வர்றவங்க கிட்ட தானே வாங்குவாரு. சரி, எப்ப மக்கள் என்ன நினைக்கிறா, அந்த இதுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த கட்சி பொறுப்பு வேணும்னா பணம் கொடுத்துட்டு தானே வாங்குறாங்க. அது எழுதப்படாத விதி. என்ன ஒரு தலைவர்கிட்ட கொடுப்பாங்களா, செயல் தலைவர்கிட்ட கொடுப்பாங்களா பணம்? பணம் எப்பயுமே ராமதாஸ் தான். அது பெரிய பொட்டி வாங்கும் போது தான் இந்த தடவை மாறி போச்சு கொஞ்சம். இங்க வாங்கிட்டு 2 பேர் வாங்கிட்டாங்க, 2 பேர் வாங்கி சுசீலாவுக்கு கொடுத்துட்டாரு ராமதாஸ். ஒரு சுசீலான்ற ஒரு 2வது மனைவி இருக்காங்க, அந்த 2வது மனைவிக்கு வந்து 150 கோடியில அறக்கட்டளை வச்சாரு. நம்ம இப்ப என்ன கேக்குது, நானும் மனைவி தானே, எனக்கு பாதி கொடுக்கணும், சொத்துல மொத்தத்தையும் பாதி வேடாதான் பிரச்சனை. இப்ப ராமதாசனுடைய சிண்டு சுசீலா கையில் இருக்குது. சுசீலாவுக்கு வந்து அந்த அன்புமணியை பிடிக்காது, அன்புமணிக்கு வந்து சுசீலா பிடிக்கல, உன்னை கொண்டுடுவோம் அது என்ன மிரட்டாங்க. முகுந்தன் மேலதான் கோபமா இருக்காரு. முகுந்தன் இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது, வெளியில தெரியுது முகுந்தன் பலிகடா. ஆனா உண்மையான ஆள் வந்து இவங்க தான், சுசீலா கிட்ட தான் எல்லாம் இருக்குது. பணம் போறது, இந்த எம்எல்ஏ எல்லாம் சீட்டு வாங்குறது, நிர்வாகிகள் யாரா மாத்தி கீத்தி போட்டு கையெழுத்து போடுறது, அதெல்லாம் அவர் சொன்ன உடனே போட்டுருவோம். இப்ப கூட சார், இப்ப வந்து இப்ப அந்த மாநாட்டுக்கு வரும்போது அவங்க வந்து நீ ஊரெல்லாம் போய் சுத்திட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டாரு. போயிட்டு வந்து 3 நாளுக்கு முன்னாடி கூட்டு வந்து அவங்க தான் காப்பாத்தி கொண்டு வந்து மாநாட்டுக்கு அனுப்பி வந்து கூட்டு போறாங்க. ஸோ வைத்தியம் உடம்பு சரியில்லைன்னா அவங்க தான் பாத்துக்கிறாங்க. இந்த அன்புமணி எல்லாம் போய் பாக்குறது இல்ல. இப்பதான் அவங்க பொண்ணு வந்து டெய்லி சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு வருது. இதுதான் சார் இப்போ வந்து என்னன்னா, கட்சியை எப்படி சார் பிரிச்சு கொடுக்க முடியும்? பணத்தை பிரிச்சு கொடுக்கலாம், அதுதான் சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம். சொத்துல வந்து இவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஏற்கனவே லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன கட்சியாவது என்கிட்ட கொடுங்க, கட்சி தான் என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் பாக்குறாரு. சோ அதுல தான் பிரச்சனை. அது வந்து சொந்த அக்கா பையனா இருந்தா கூட அனுமதி கிடையாது, அப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து என்னன்னா, சிதைந்து போன உடைந்து போன கண்ணாடி சார், இது ஒட்ட முடியாது. இப்ப என்ன நடக்கும், நான் ஒரு கூட்டத்தை கூட்டி ராமதாஸ் ஒன்ன நீக்கிறன் வந்து அன்புமணி நீக்குவாரு. அப்புறம் வந்து ராமதாஸ் ஒரு கூட்டத்தை கூட்டி ராமதாஸ் இது அன்புமணி கூட்டத்தை கூட்டி இவரு நீக்கிடுவாரு. 2 பேரும் நான் ஒன்ன நீக்கிறேன் என்ன நீக்கணும் போக வேண்டியதுதான். இதை நம்பிட்டு எல்லாம் சுத்திக்கின்னு தேவையில்லாம இருக்கிறவங்க எல்லாம் தான் கஷ்டப்பட போறாங்க. இப்ப ஒன்னால ஆக போகுது, ஒண்ணு இல்லாம தான் ஆயிடுச்சு, காணாம போயிட்டு இருக்கு. இப்ப நான் அதான் இளைஞர்களுக்கு சொல்றேன், எப்ப நீ எந்த கட்சிக்கும் எந்த இதுக்கும் போவாதீங்க. ராமதாஸ் கூப்பிட்டா, அன்புமணி கூட்டா, நீ மட்டும் உங்க வீட்டுல உட்காந்து ஓய்வு எடுங்க. இப்ப வந்து இந்த என்ன இருந்தாலும் கோர்ட்ல சொல்லி இருக்கிறான், இடஒதுக்கீடு கிடைக்க போகுது, நீங்க வெளியே வராதிங்க. உங்களுக்கு ஏற்கனவே இவ்வளவு சொத்தை நான் சேர்த்து கொடுத்துருக்கேன், அதை செயல்படுத்தி அதுல என்ன பெனிஃபிட் அடையலான்னு பாருங்க. நலவாரின்னு உங்களுக்கு பட்ஜெட்ல நரிக்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குது, அதுவும் நான் தான் வழக்கு போட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். நீ ஒழுங்கு மரியாதை இந்த வேலையை பார்த்து அமைதியா போங்க. நான் வந்து எப்போ 25 பேர் துப்பாக்கியால சுட்டு செத்த பிறகு உயிரே ஆயுதமாக ஏந்தி போராடினாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் அறிவை ஆயுதமாக ஏந்தி போராடுவோம் சொல்லிட்டு தான் அறிவாயுதம் ஏந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். சோ அதுல வந்து அறவழியில் போராடுவோம், அனைத்து உரிமைகளையும் வென்றிடுவோம் தான் நம்ம கான்செப்ட். அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து மக்கள்லாம் வந்து எல்லாம் சிந்திக்கிறாங்கல்ல, முன்னாடி ஏன் இல்லைன்னா விரல் நுனியில விஷயங்கள் இப்பதான் வெளியே வருது. இப்ப நான் வந்து நிறைய 70 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், இலவசமா யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம், படிச்சுக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிருக்கோம். இது யாராவது பண்ணாங்களா? இல்ல. அதே மாதிரி வந்து நல்லதுக்கெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு எந்த இதுவும் இல்லாம என் பின்னாடி வன்னிய சமுதாயம் இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நான் இந்த வன்னிய சமுதாயம் பின்னாடி இருந்து அவர் நலன்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இதை பயன்படுத்திங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு நான் ஏன் வந்து நீங்க நான் ஒரு நாளைக்கு கூப்பிடுவேன், அன்னைக்கு எல்லா மக்களும் வருவாங்க தானே, வருவாங்க. அது நாள் வெகு தூரத்துல இல்ல, கண்டிப்பா வருவாங்க. நான் அழைப்பேன். ஏன்னா இந்த ஒன்னே ஒண்ணு சக்சஸ் ஆக வேண்டியது அந்த இது மட்டும்தான். நலவாரியம் வந்து அது கோர்ட்ல கேஸ்
கேஸ் நடக்குது. ஓகே, அது வந்துச்சுன்னா உடனே சரி இதோட நம்ம வேலை முடிஞ்சது, அவங்க பாத்துக்க வேண்டியதுதான். அடுத்த கட்டத்தை நகர்றதுக்கு நீங்களும் ரெடி ஆயிட்டீங்க? ஆமா, நாங்க ரெடி. ஏன்னா அங்கேயும் வந்து குழப்பங்களும் எதுவும் தான் போயிட்டு இருக்குது. சார் அது முடிஞ்சு போச்சு சார். நீங்க எப்படின்னா ஒரு கட்சி இருக்குது, அவங்களே சொல்றாங்கல்ல, நாங்க வந்து 7 எம்பி வரல இருந்தாங்க, 7 மத்திய மந்திரி இருந்தாங்க, எத்தனை 11 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க. எல்லாம் பார்த்துட்டான், மக்களும் பார்த்துட்டான். இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது 520 எம்பிபிஎஸ் சீட்டு உண்டு. யாருக்காவது கொடுத்தாரா? கொடுக்கலையே. ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டுக்காரனுக்கே கொடுக்கல. அப்படி தியாகம் பண்ணவனுக்கு அதெல்லாம் கணக்குலயே வராது. சரி, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒவ்வொன்றா பாருங்க. அந்த ஏகே மூர்த்தி அவர் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, 5000 இதுக்கு வந்து ரயில்வேல இருந்து போஸ்ட் எடுத்தாங்க. அப்போ வந்து யாரு ஏகே வந்து நிதிஷ்குமார் எடுக்கும்போது ஒரு ஆளுக்காவது கொடுத்தாங்க. மொத்தத்தையும் வித்துட்டு வந்துட்டாங்க. இப்ப பீகார்காரன் தான் தமிழ்நாடு ரீஜனுக்குள்ள ரயில்வேல கராச்சி வேலை கூட அவன் தான் பாக்குறான். அதே மாதிரி வந்து அரங்கவேலு அவர் என்ன பண்ணாரு, இவர் இருந்தார் லாலு இருக்கும்போது 7000 போஸ்ட் 7000 வித்துட்டு வந்துட்டான். சார், இது வந்து இவங்க வந்து வியாபாரம் பண்ணுங்க, வியாபாரிகள், இவங்க 2 பேருக்கும் வெட்கம் என்பதே இல்லை. ராமதாசும் அன்புமணியும் அரசியல் வியாபாரிகள். இன்னொரு படி மேல சொல்றேன்னா விபச்சாரிகள், இவங்களுக்கு வெக்கம் அறியாதவர்கள். இந்த சமுதாயத்தை குட்டி சோறாக்கி விட்டுட்டாங்க. இந்த இளைஞர்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஒதுங்கி உன் வேலையை பார்க்கணும். நீ வந்து என்ன வேலை செஞ்சாலும் எதுக்கு போகணும்னாலும் என்ன பண்ணணும், முதல்ல எக்ஸாம் எழுதணும், அதுல பாஸ் பண்ணணும். நீ நல்லவனாவும் இருக்கணும், வல்லவனாவும் இருக்கணும், அறிவாளியா இருந்தாதான் அந்த வேலைக்கு எடுப்பான். அப்படி வேலைக்கு எடுக்கும் போது கடைசியா நீ எங்க போய் நிக்கணும், நிக்க வேண்டிய இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷன். அங்க போன உடனே இவர் பேர்ல ஏதாவது வம்பு வழக்கு இருக்குதா, எஃப்ஐஆர் கேட்பான். ஒன்னும் இல்லைன்னா அவன் கொடுத்த கிளீன் சீட்டு கொடுத்தாதான் உனக்கு வேலை கிடைக்கும். இப்போ வந்து நீங்க எல்லாத்திலயும் வம்பு வழக்குல இருக்கிறீங்க. வேகபான், வேலை வெட்டி இல்லாதவங்க வேகபான் சுத்தி திரிக்கிறீங்க. உங்களை வந்து தப்பா வந்து தூண்டி விட்டுட்டு வேலை பாக்குறாங்க. அதுல இருந்து நீ விலகி நின்று உங்க வேலையை பாருங்க, உங்க அப்பா அம்மா வேலையை சொல்றத பாருங்க, படிக்கிற வேலையை பாருங்க. நான் தான் இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கேன், அது வரப்போகுது, நீங்க பயன்படுத்திங்க. இங்க போராட வேண்டிய அவசியமே இதுல இல்ல. பரவாயில்ல, நீங்க வந்து பல செய்திகள் சொல்லியிருக்கீங்க. அதுவும் இது இந்த ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இப்ப போயிட்டு இருக்கிற அந்த போராட்டம் என்ன, அதற்கு பின்னாடி அந்த கட்சி என்னாக போகுது, ஒண்ணுமில்லாம ஆக போகுது. அந்த இவங்க கட்சியை வந்து நம்பி இருக்கக்கூடிய அந்த வன்னிய மக்கள் தான் வந்து இதுல வந்து ஒரு பலிகடா ஆயிட்டு நிக்க போறாங்க அப்படிங்கறதுதான் நல்லா தெரியுது. இதை புரிந்து கொண்டு மக்கள் வந்து வன்னிய மக்கள் வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இனி அடுத்த தேர்தல் வேற வரப்போகுது. இப்ப 2026 ஆமா வரப்போகுதுங்க. இதுல வந்து வன்னியர்கள் எவ்வளவு சார், பாப்புலேஷன் 3 கோடி பேர். இவங்க கூட்டத்துக்கு எவ்வளவு சார் வந்திருப்பாங்க, ஒரு 30,000 பேர் வந்திருப்பாங்களா? இல்ல அவங்க லைட்டை போட்டு பார்த்தாங்க, நமக்கு தெரியாத எவ்வளவு பேர் வந்தாங்க. சரி, எவ்வளவு பேராவது வரட்டும், எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? அவ்வளவு பேர் வந்தாங்க. இவ்வளவு பொய்ய சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது, பச்சையா பார்த்ததுக்கே இருக்குது. கூட்டம் கூட்டி என்ன ஆக போகுது? ஏதாவது சாதனை பண்ணியா, இல்ல வேற யாருக்கா கொடுத்தியா? அந்த தியாகிகளை கூட்டு ஒரு மரியாதை பண்ணியா? அங்க இருக்கிற தலைவர்னு எவனையுமே மேலேயே ஏத்தல, பேசவும் விடல. பேசுறது யாரு? 3 பேர் தான் மெயினா பேசினாலு யாரு வந்து அன்புமணி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார் மேடையை. அப்புறம் வந்து கடைசியா ஒரு 20 நிமிஷம் ராமதாஸ். அவங்க சொல்றேன், அந்த CR பாஸ்கர் வந்து நெறியாளர் வந்து பேசுறாரு, அந்த கிழமை ஏதாவது தப்பா பேசினா டப்புன்னு மைக்கை நிப்பாட்டி விட்டுரு, நீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா சார், அதெல்லாம் வெட்ட வெளிச்சமா தான் தெரியுமே. அந்த மாதிரி அவனுக்கு இடக்கா தான் பேசுன மாதிரி, இதையும் தாண்டி பேசுற மாதிரி தான் நிறுத்திருப்பாங்க. அங்க அவ்வளவுதான் ஜனநாயகம், அவ்வளவுதான். இது அவன் குடும்பத்தை தவிர வேற யாரும் இல்லை சார். நீங்க சொல்லுங்க, அந்த குடும்பத்தை தவிர வேற யாரு டெக்கா பண்ணாங்க, இந்த டெக்கா பண்ணாங்க? 5 அடுக்கா இருந்தா அரியா பொண்ணு கறி சமைப்பா, பணம் இருக்குது, செல்வா இருக்குது, ஒரு ஈவென்ட் மேனேஜர் கொடுத்தா டான்ஸ் போட போறாங்க. இவன் வந்து என்ன பண்றான், அன்புமணி தம்பியே வாங்க தங்கையே வாங்கன்னு ஒரு பாட்டு போடுறான். இந்த ராமதாஸ் அவன் என்ன பண்றான், ஆணியே வா பெண்ணே வான்னு போடுறாங்க பாட்டு. அதுதானே பாட்டு போட்டுக்குன்னு இது வந்து இவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கா மாதிரி. சோ இப்ப கூட என்ன பண்றாரு, பொதுக்குழு இப்ப கூட்டினாங்க இல்லைங்களா, பொதுக்குழுல சிங்கத்தின் காலிலே சிறு இடர்பாட ஏதோ ஆடிச்சாலும் சீற்றம் குறைவதில்லை. சினிமா வாசனம் பேசினுக்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார். இது வந்து நியாயம் இல்ல. என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை முன்னெடுக்காம சிங்கம் புலி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மக்களை 50 சீட்டை ஜெயிப்பேன், ஆமா படுத்து கூட பைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டான் சார். நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் நீ பண்றதுனால எதிர்காலத்துல இந்த அன்புமணி ராமதாசியம் வரலாறு வசைப்பாடாதா? கண்டிப்பா கண்டிப்பா. மக்கள் வந்து புரிந்து கொண்டான்னு வைங்க, பாட்டாளி மக்கள் வந்து புரிந்து கொண்டாங்கன்னா என்ன நடக்குது, அவங்களை சுத்தி என்ன அரசியல் நடக்குதுன்னு தெரிஞ்சு கொண்டால அவர்களுக்கு எதிரி அப்படி
அப்படின்னா முதல் எதிரியா அவன் தான் மாறுவான். அப்புறம் சரித்தமா அவர்களை சவுக்கால் அடிக்காதா சார், இவெல்லாம் சொன்னார் நான் தப்பு பண்ண முச்சந்திரன் நிறுத்தி அடிங்க. நீங்க எனக்கு என்னன்னா, நீ என்ன வேணா பண்ண, ஒரு கேவலமா பேசுறல்ல, நான் மட்டும் பிறக்கலன்னா இவங்கள நான் கோவரம் கட்டிட்டு இருப்பான்னு எவ்வளவு பெரிய கேடி இருள பையன் பேசுறான் சார். இந்த பள்ளி பசங்க கேட்டுன்னு கம்முன்னு இருக்கிறானுங்க சார். இன்னைக்கு இருக்கிற 27 மெடிக்கல் காலேஜ்ல 9 வன்னியர் சார், 525 என்ஜினியரிங் காலேஜ்ல 225க்கு மேல வந்து வன்னியர் கையில் இருக்குது. எவன் இல்ல, எல்லாத்திலயும் பணக்காரன் இருக்கான், அதுக்கேற்ற மாதிரி ஏழை இருக்கிறான். எல்லாரும் கொடுக்கறது இல்லை. ஒரு பட்டியல் சொல்றேன், இவங்க யாரு கிட்ட நெருங்க முடியுமா? இப்ப ஜெகத் ரட்சகன் எவ்வளவு வச்சிருக்கிறாரு? அது பல கோடிகள், பல கோடி, எத்தனை லட்சம் கோடி வச்சிருப்பாரு. அது இவரு வந்து பங்கார் அடிக்கலாரு, எவ்வளவு பெரிய ஆள். ஏன் துரைமுருகன், அவங்க வீரபாண்டி ஆறுமுகம் சார், இது மாதிரி பட்டியல் போட்டுனே இருக்காங்க. நம்ம தெரிஞ்சவங்களை மட்டும் சொல்றவங்க, இது தவிர்த்து நிறைய பேர் இருக்கிறாங்க, செய்யறாங்க. சோ நீ வந்து நான் தான் வந்தேன், நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல, அவதாரம் எடுப்பேன், 11வது அவதாரம் எடுப்பேன்னு சொல்றேன். யாரும் ஏதாவது ஒருத்தனுக்கு பாதிப்பு வந்தா, நீ ஒன்னும் அவதாரம் எடுக்க மாட்டேன், ஒரே ஒரு லட்டு இருந்தா கூட அன்புமணிக்கு தான் கொடுத்திருந்த. இப்பதான் பிரச்சனை ஆயிடுது, பிரச்சனை ஆகி பூதாகரமாகி வெளியே வருது. மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து அதை பார்த்து யாரை என்ன பண்ணணும், ஆதரிக்கணும், செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடணும். ஆமா. ஆனா நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அடுத்த கட்டம் வந்து இந்த தேர்தல் ரொம்ப விரைவா வரப்போகுது. இப்போ வந்து அன்புமணி முன்னெடுத்துட்டு போவாரா அல்லது ராமதாஸ் முன்னெடுத்துட்டு போவாரா? அங்க இருந்தா தானங்க யாருமே இல்ல, காலி விட்டான் கம்பெனின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இவங்ககிட்டயும் ஆள் கிடையாது, அவங்ககிட்டயும் ஆள் கிடையாது. இவங்ககிட்ட பணங்குது, அவங்ககிட்ட பணங்குது, ரெண்டு பேரும் இதே. ஆனா இன்னைக்கு பிஜேபியும் அதிமுகவும் இவங்களை கூப்பிட்டு இருக்காங்களே. யார் சொன்னது கூப்பிட்டு இருக்காங்கன்னு? இவன் வந்து பிஜேபி விட்டு அது விட்டா வழி கிடையாது, வேற வழக்கு இருக்குல்ல சார், அது சாதாரண வழக்காது. நான் சொன்ன அவன் மேல இருக்கிற வழக்கு சொன்னீங்கன்னா அவன் கேடினா நோன் டெக்காயிட்டு திருட்டு பைய சார் அவன் அன்புமணி. அவ்வளவு வழக்கு இருக்குது. நான் வந்து 2 தான் சொன்னேன், மீதி எல்லாம் இங்க ஒரு வழக்கு எடுக்க. ராமதாஸ் எப்படியாப்பட்ட ரவுடின்றதையும் அன்புமணி எப்படியாப்பட்ட கேடின்றதையும் நான் பண்றேன். ஒண்ணு தனித்தனியா போடலாம். அவ்வளவு வந்து அது அவ்வளவு லிஸ்டோட இருக்குது. இப்ப இவ்வளவு நாள் இல்ல, இதுக்கப்புறம் ஆரம்பிச்சு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. சரி, வாழப்பாடி எவ்வளவு பெரிய ஆள் சார், பாதுகாப்புல இருந்தவரு, அவர் அடிச்சு 10 பேர் குண்டாஸ்ல போட்டேன். அதே மாதிரி வந்து சிவி சண்முகம், நான் எழுதின புத்தகத்தை வாசித்த 2001ல 2000ல வாசிக்கும் போது என்னாச்சு, அவரை அடிக்க வந்தீங்க ஆள் வச்சு. அவர் வந்து காருக்குள்ளமா இருக்க காருக்குள்ள பூந்து தப்பிச்சிட்டாரு. அவன் சொந்தக்காரன் அங்கேயே வெட்டி கொன்னுட்டீங்க, பண்ணீங்களா இல்லையா? அப்புறம் வந்து வன்னி அடிகளார்னு இருந்தாரு, அவர் வண்டி அடிகள் அடிச்சு காதலா அறுத்து போட்டீங்க. அவர் தான் சங்கத்துக்கு முதல் தலைவர். ஏகே நடராசன் கேட்டிருப்பீங்க, வன்னியர் குரு. அவர் மேல இருந்து தூக்கி போட்டு காலை வச்சு போட்டீங்க. சாவரவன நொண்டியா இருந்து செத்து போனாரு. இவன் பாவம்லாம் சும்மா இருக்குமா? யாராவது ஒரு ஆளை வாழ வச்சிருக்கானா சார்? இல்ல இவ்வளவு பேர் வம்பு வழக்கு இருக்குது, எதுக்காவது ஒண்ணு செஞ்சிருக்கானா? செய்யல. இவர் வந்து குலதெய்வமா, இவர் வந்து குலதெய்வம் கூட்டி ஏன் சார் போல, இதெல்லாம் விடுங்க. குலதெய்வமா கூப்பிட்டாரு, எல்லாரும் சொல்றாங்க. குலதெய்வம் கூட்டு மாவட்ட செயலாளரும் மாவட்ட தலைவர் ஏன் போல? ஆமா, வெறும் 10-12 பேர் தான் வந்திருக்காங்க. அதுலயும் அவர் சொல்றாரு எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க, டயர்டா இருக்கும். ஆமா, எதுக்கு இவர் வந்து சாப்பாடு போட்டாங்க இல்லையா, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. இப்ப அன்புமணி போட்ட சாப்பாடு சாப்பிட்டுட்டு மயக்கத்துல இருந்திருக்காங்க. ஏன் சார் நீங்க அப்பதான் சொல்றேன் சார். அது வந்து கேனைய சொன்ன என்ன சொல்லுவாங்க, கேழ்வரகு நெய் வடிதுன்னா சொல்றவனுக்கு என்ன இருக்குது. ராமதாஸ் வந்து அடிச்சு விடுறாரு. 2026 தேர்தல் வந்து வன்னிய மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாங்கன்னு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருக்குது. இந்த திருப்பு முனைய யார், ராமதாஸா அல்லது அன்புமணியா அல்லது வேறொருவர், ஏன் ராமமூர்த்தி ஐயாவோ, யாரோ ஒருத்தர் முன்னெடுத்து அவங்க இந்த மக்களுக்கான ஒரு நல்ல வழியை காமிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமா இருக்கு. ரொம்ப நேரம் பேசுனீங்க ஐயா, ரொம்ப கருத்துக்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.